அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. பொருளாசை நின்று தப்பி ஓடு தெய்வமே, நீர் ஒவ்வொரு ஆசையும் துறந்தவராக இருந்தீர். நீர் நினைத்திருந்தால் சொகுசாக மாட மாளிகையில் பிறந்திருக்கலாம். ஆனால் நீர் மிக சாதாரண எளிய மாட்டு கொட்டகையில் குழந்தையாக அவதரித்தீர். எளிய சூசையோடு மரியாவோடு வாழ சித்தமானீர். எளிய மீனவர்கள் மற்றவர்களை தெரிந்து கொண்டீர். மது பணிவாழ்வில் எழுதிய மனிதர்களோடு உறவாடினீர், உரையாடினீர். உலகம் உதறி தள்ளிய நோயாளிகள், பாவிகள், சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு புகலிடமாய் அரணாக இருந்தீர். பொருளாசை இவ்வளவு கொடூரமானது, சுயநலமானது என்பதை பொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே நெஞ்சே என்று கொக்கரித்து அறிவற்ற செல்வனின் ஊமை மூலம் உணர்த்தினீர். செல்வன் லாசர் ஊமையில் பகிரப்படாத நிலையை உயர்த்தினீர். யோதாசின் பணத்தாசை உம்மையே காட்டிக் கொடுக்கும் அளவுக்கு சென்றதை காண்பித்தீர். சக்கேயு பொருளாசை பாவி என்ற நிலைக்கு தள்ளியதை எடுத்து காண்பித்தீர். அவன் பொருளாசையை விட்டுவிட்டு பகிர்ந்த பொழுதுதான் அபிரகாமின் மகனாக மாறினான். அனைத்தையும் துறந்து உம்மை பின்பற்றின சீடர்களுக்கு 12 அரியணையில் அமரும் பாக்கியத்தை கொடுத்தீர் சுவாமி. ஆண்டவர், எங்களிடம் இருக்கிற பொருளாசை அகற்றி நாங்கள் பிறரன்புடன் வாழ எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.